ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இப்போ 2வது திருமணம் பண்ணியிருக்காரு. அவரை பற்றி தான் அவங்க பார்க்க போகிறோம். ஏற்கனவே சினிமாவில் வந்து ஹீரோவாக வந்து நடித்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். இப்போ வந்து குக் வித் கோமாளியில் வந்து நடுவராக வந்து கலந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 பையங்க வந்து இருக்காங்க. 2 ஆண் குழந்தை, அழகான ஆண் குழந்தை இருக்கு. ஆனால் என்ன காரணமாக தெரியல, அவருக்கும் மனைவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் 2 பேருக்குமே வந்து பிரச்சனையாக இருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்படி விவாகரத்து கூட வாங்கலையா. ஆனால் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 2வது கல்யாணம் வந்து பண்ணியிருக்காரு. இதுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருது வந்து சகஜம்தான். ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் 2 குழந்தைகள் இருக்குது. ஆனால் அதை கூட அவர் 2 குழந்தைகளேன்னு வந்து நினைக்காம, சின்ன வயசு வயசானவர் கூட கிடையாது, சின்ன வயசு, இதை கூட அவன் நினைக்காம டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தன்னுடைய மனைவி குழந்தைகளை வந்து உதறி போட்டு இப்போ 2வது திருமணம் பண்ணியிருக்காரு. இதை பற்றி தான் இப்போ பரபரப்பாக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனால் அவர் இப்படி பண்ணார். எப்படி மனைவி கணவன் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவு வரதான் செய்யும். 2 குழந்தைகளோட எதிர்காலத்தை நினச்சாவது அவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வளர்ந்துருக்கலாமே. இப்போ வந்து திருமணம் பண்ணல. இப்போ இந்த திருமணம் பண்ணி இந்த திருமணம் வந்து நீண்ட காலம் நிலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் வந்து சண்டை அப்படின்னா வந்து வரதான் செய்யும். 2வது திருமணம் வந்து அவசியமா அப்படின்னு கேட்கணும். ஏன்னா சிலருக்கு வந்து அவசியமாக வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க, சிலருக்கு வந்து அவசியம் இல்லை அப்படி திருமணம் பண்ணிக்கிறாங்க. சில ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2வது திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அதேமாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு ஆண் துணை வேணும் அப்படிங்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து பைசா இருக்காது. அப்போ வந்து கணவர் அப்படிங்கிறது வந்து வேலை பார்ப்பாரு, வேலை பார்த்து சம்பளம் கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காக வந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவாருன்னு நினச்சி இப்படி நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா வேண்டி இருக்கிறதுனால வந்து நிறைய பேர் வந்து 2வது கல்யாணம் எல்லாருக்கும் முக்கியமாக அப்படி கேட்டால் சில பேருக்கு வந்து முக்கியமாக தான் இருக்குது. சரி, முதல் மனைவி பிடிக்கல அப்படின்னா 2வது திருமணம் நம்ம பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து கணவன் பிடிக்கல அப்படின்னா நம்ம ஏன் 2வது திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியே போக மாட்டேன், நான் 2வது திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா அப்போ வந்து எல்லாருமே 2வது திருமணம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். குடும்பம் அப்படின்னா சண்டை சச்சரவுகள் வந்து வரதான் செய்யும். அதையெல்லாம் வந்து கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இருந்தால் தான் அந்த வாழ்க்கையில் வந்து வாழ முடியும். ஒரேடியாக வந்து இதை வந்து யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சின்ன சின்ன பிரச்சனைக்கெலாம் வந்து உடனே உடனே வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2வது திருமணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் வந்து இன்றைக்கி எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண. நன்றி.